क्वेश्चंस வந்து RLC நெட்வொர்க்ல இருந்து வந்தா எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். एक्चुअली இங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. क्वेश्चन என்ன அப்படினா see the clear அப்சர்வ் பண்ணுங்க. என்னன்னா இந்த சர்க்யூட்ல there is a inductor, இங்க ஒரு கெபாசிட்டர் இருக்கு, ரெசிஸ்டர்ஸ், காம்பினேஷன்ஸ் இருக்கு. We are going to close the switch at t equal to 0. Now question actually என்ன கேட்டிருக்காங்க அப்படினா what is the voltage across the inductor at t equal to 0 plus, that is the question. But anyway என்னென்ன क्वेश्चंसலாம் வந்து RLC ல வந்து ஜெனரலா நீங்க எக்ஸாம்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கன்னா first one we know V is equal to L into di by dt. கரெக்ட்டா? இது நமக்கு தெரியும். அதே மாதிரி கெபாசிட்டர்ல ரிலேஷன் வந்து கரண்ட்க்கும் வோல்டேஜ்க்கும் I is equal to C into dV by dt. ரைட்? சோ அதே மாதிரி ஒரு இண்டக்டர்ல நமக்கு என்ன தெரியும் அப்படினா IL of 0 minus will going to be equal to the value of IL of 0 plus. அதே மாதிரி கெபாசிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா VC of 0 minus உம் VC of 0 plus உம் equal. Remember one more thing, நான் என்ன பேசிட்டு இருக்கேன் இண்டக்டர்ல கரண்ட் பத்தி மட்டும் தான் பேசுறேன். I am not talking about voltage. ஏன்னா வோல்டேஜோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும், கரண்ட் தான் அப்படியே கான்ஸ்டன்ட்டா இருக்கும், சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி ஹியர் இன் கெபாசிட்டர் I am talking about voltage, I am not talking about current. So கெபாசிட்டர் அப்ப கரண்டோட வேல்யூ வந்து t equal to 0 minus இருக்க வேல்யூவும் t equal to 0 plus இருக்க வேல்யூ மேபி டிஃபரண்ட், அது வேற மாதிரி வரலாம், அது நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா கெபாசிட்டர்ல வோல்டேஜ் will be remain same, இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இன் இண்டக்டர் கரண்ட் will be remain same. Don't forget, இண்டக்டர்ல வந்து நம்ம வோல்டேஜ் பத்தி பேச கூடாது, கெபாசிட்டர்ல வந்து கரண்ட் வந்து இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி பேச கூடாது. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி क्वेश्चंस வந்து நம்ம கேட்கலாம். செகண்ட் இத யூஸ் பண்ணி கேட்கலாம். லைக் எப்படி கேட்கலாம்னா find out the voltage drop across the capacitor at t equal to 0 plus. அப்ப நீங்க இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் இத ஃபைண்ட் பண்ணனும். இதுதான் இப்ப நம்ம क्वेश्चनல கேட்டிருக்கிறது. அதே மாதிரி வேற என்ன கேட்கலாம் அப்படினா that is second choice. You can also expect few more questions. வேற என்ன கேட்பாங்க அப்படினா see IC of 0 plus எவ்வளவு கேட்பாங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகுது RLC நெட்வொர்க்ல திரும்ப திரும்ப கேக்குற क्वेश्चन இந்த ரெண்டு தான். மறுபடியும் கேட்டுட்டே இருக்கு. ஏன்னா இது ரெண்டு தான் ஈஸியா அந்த கொடுத்திருக்க டைம்ல உங்களால சால்வ் பண்ண முடியும். இத தவிர இன்னொரு क्वेश्चन ஈஸியா கேட்பாங்க. வேற என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படினா you can also ask about, that is find out the current, that is voltage drop across current to the inductor at t equal to infinity and capacitor voltage at t equal to infinity, what is the voltage drop across the capacitor. So these are all the questions generally that you can expect from RLC network. So let us see in this case இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம் so that you will get the clear idea. clear-ஆ அப்சர்வ் பண்ணுங்க. இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படினா வேற என்ன மாதிரியான क्वेश्चंस வந்தாலும் you can give the answer. clear? okay, let us see one by one. okay, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படினா யூசுவலா ஒரு சர்க்யூட் ஆபரேட் பண்ணும்போது you have to go with the before operating the switch minus infinity ல இருந்து 0 minus இருக்கும். what is the condition of this circuit? right? let us see. clear-ஆ அப்சர்வ் பண்ணுங்க. minus infinity ல இருந்து 0 minus அப்படினா before operating the switch. clear? where is the switch? that is the point. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? we are closing the switch at t equal to 0. அப்ப t equal to 0 ல தான் நம்ம switch க்ளோஸ் பண்ண போறோம் அப்படினா அதுக்கு முன்னாடி இந்த switch க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நெட்வொர்க் எப்படி இருக்கு? டிஸ்கனெக்டட். இப்படி தான் இருந்திருக்கும். கரெக்ட்டா? அதுக்கு அப்புறம் தான் இந்த switch வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம். அப்படினா கன்க்ளூஷன் என்ன சொல்ல வர அப்படினா see there before operating the switch, right? if you observe the network, inductor, capacitor, resistor, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க ஏதாச்சும் active source இருக்கா? like ஒரு DC source, current source, voltage source யாருமே கிடையாது. so what is the conclusion? initially the current through the inductor IL of 0 minus is going to be 0 ampere. why sir? there is no person to charge your inductor and the capacitor, and I can say the voltage drop across the capacitor VC of 0 minus also 0. any doubts? no. next நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா we are going to என்ன சொன்னேன் switch ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி இண்டக்டரா இருந்தா IL of 0 minus கால்குலேட் பண்ணுங்க, கெபாசிட்டரா இருந்தா VC of 0 minus கால்குலேட் பண்ணுங்க. இது ரெண்டு தான் நீங்க switch ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண வேண்டிய quantity. there is no difficult, right? அதுக்கு அப்புறம் we are going to close the switch at t equal to 0. clear? let us see. now we are going to stand at the moment at t equal to 0. இப்போ நம்ம switch வந்து எக்ஸாக்ட்டா t equal to 0 ல க்ளோஸ் பண்றோம் அப்படினா it will be short. கரெக்ட்டா? சோ இந்த டியூரேஷன்ல ஷார்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படினா we have to apply see t equal to 0 or I can consider t equal to 0 plus. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் very short or very few nanoseconds what will happen here? the thing is we know IL of 0 minus must be equal to what? IL of 0 plus. example 90% the questions is being asked at t equal to 0 plus. இந்த டியூரேஷன்ல தான் வேல்யூ கேட்டிருப்பாங்க. ரைட்? சோ ஃபார் தட் we know at t equal to 0 plus IL of 0 minus must be equal to IL of 0 plus. அப்ப நீங்க இந்த டியூரேஷன்ல t equal to 0 plus ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும் அப்படினா t equal to 0 minus ல இண்டக்டர்ல இருக்க கரண்ட் எவ்வளவு, கெபாசிட்டர்ல இருக்க வோல்டேஜ் எவ்வளவு அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்ணி இருந்தா மட்டும் தான் இந்த டியூரேஷன்ல t equal to 0 plus ல you can, that is you will be able to analyze the circuit.
Now I know IL of 0 minus IL of 0 plus are equal. Since the value of IL of 0 minus is 0, so this is also going to be 0. Similarly, VC of 0 minus and VC of 0 plus are always equal. So what is the conclusion? Just now we found the value of VC of 0 minus, that is 0. I can keep this value here. So VC of 0 minus VC of 0 plus ரெண்டு பேருமே equal ஆ இருந்தா I can consider this value also 0. So what is the conclusion? Now we know at t equal to 0 plus current through the inductor is 0. Voltage drop across the capacitor is 0, right? Don't forget what I been told you. Capacitor la VC of 0 minus VC of 0 plus na equal. We cannot say appo VC of 0 plus equal na current 0 appdi neenga statement kodukka koodadhu. That is wrong statement. Clear? So VC of 0 plus 0 appdina voltage across the capacitor is 0. Yes, but current is not equal to 0. Similarly, current through the inductor t equal to 0. It doesn't mean that voltage also 0. Clear? Okay, let us see. appo nama enna panna porom appadina at t equal to 0 plus analyze பண்ணனும். RLC networkல first the question might be asked in this direction. டைரக்ட்டா இத கேட்பாங்க. அப்படி இல்ல t equal to 0 plusல கேட்பாங்க. அப்படி இல்ல t equal to infinity steady state. மொத்தமா மூணு கேஸ் தான். So first we are in t equal to 0 plus. இப்போ let us analyze the circuit. I will take this circuit, right? Actually நம்ம என்ன பண்ணனும்? இப்படி இருந்ததா we are closing the circuit at t equal to 0 அப்படி क्वेश्चन கொடுத்திருந்தாங்க, right? Okay, close பண்ணியாச்சு. Let me take this circuit again. டயகிராம் நீங்க நோட்ல வரைஞ்சிக்கோங்க, நான் ரஃப் பண்ணி வரைய போறேன். see இப்போ நம்ம என்ன வரோம் அப்படினா IL of 0 plus இப்போ t equal to 0 plus ல எக்ஸாக்ட்டா I am standing at this point. இப்போ இந்த பாயிண்ட்ல சர்க்யூட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? let's see. இப்போ என்ன நடக்கும்? வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் ஆகி இண்டக்டர் வழியா போற கரண்ட் எவ்வளவு? 0, கரெக்ட்டா? so at t equal to 0 plus inductor current is 0. current இண்டக்டர் வழியா போற கரண்ட் 0 அப்படினா அது ஓபன் சர்க்யூட். yes or no? we can say inductor is open circuit. so that we can calculate the left VL of 0 plus here. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? கெபாசிட்டர்ல வோல்டேஜ் 0. வோல்டேஜ் என்ன என்ன சர்க்யூட்? அது ஷார்ட் சர்க்யூட். so capacitor is short circuit, right? so capacitor value 4 farad, inductor value வந்து 4 Henry. எனக்கு ஞாபகம் இல்லையா, அதனால எழுதி வச்சிட்டேன். so capacitor வந்து ஷார்ட் ஆகும். எப்ப t equal to 0 plus ல வோல்டேஜ் drop across the capacitor is 0. okay, fine. now this is the resultant circuit. let us analyze. very simple. see there. now the question is VL of 0 plus is what? இந்த ரெண்டு டெர்மினலுக்கும் நடுவுல எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கோ அதுதான் VL of 0 plus. இப்போ இந்த ரெண்டு டெர்மினலுக்கும் நடுவுல see there are two parallel branches with equal resistance. அப்ப டோட்டல் வேல்யூ எவ்வளவு வரும்? 2 ohm வரும், கரெக்ட்டா? அப்ப இந்த சர்க்யூட் எப்படி வரும்? there is a 10 voltage source and here we have a 3 ohm resistance, here we have one more 2 ohm resistance. so இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா we are going to measure the voltage drop across the inductor VL of 0 plus. clear? so அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? மொத்தமா 2 ohm, இங்க எவ்வளவு இருக்கு அப்படினா 3 ohm. clear? இப்போ வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணலாமா? எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவுல எவ்வளவு வோல்டேஜ் வேணும் அப்படி தெரியணும். சோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா அத வந்து VL of 0 plus. அப்ப நம்ம இதுல இருக்க வோல்டேஜ் VL of 0 plus னு சொல்லலாம். why? இந்த ரெண்டு டெர்மினல் நடுவுல தான் வோல்டேஜ் மெஷர் பண்றோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? since these two branches are connected in series, apply voltage division rule to know the voltage drop across the resistance 2 ohm. total supply voltage into resistance 2 ohm resistance divided by total resistance 3 plus 2, that is 5. so the total voltage will be 4 voltage. So what is the conclusion? We found the value of VL of 0 plus, that is going to be what? 4 voltage. Similarly, next அடுத்து நாம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படினா இது क्वेश्चन ஓகே, நம்ம क्वेश्चनக்கு ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்கன்னா VL of 0 plus தான் கேட்டிருந்தாங்க, அது 4 voltage. Suppose the question is find out the value of IC of 0 plus. so இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படினா how we are analyzing this circuit, that is the next task, right? so actually you have to keep one more thing in your mind. the VL of 0 plus, now we know the VL of 0 plus, right? okay, VL of 0 plus calculate பண்ணியாச்சு. wait, I will explain. அதே மாதிரி IC of 0 plus first calculate பண்ணிடலாம். இதான சர்க்யூட். இப்போ இந்த நெட்வொர்க்ல t equal to 0 plus ல தான் நம்ம ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கோம். இப்போ இந்த டைம்ல இங்க நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னா 4 வோல்டேஜ் வந்திருக்கு. இப்போ this is the original circuit. now we know. அப்ப இங்க மொத்தமா எவ்வளவு இருக்கு? இந்த parallel circuitல வோல்டேஜ் ரிமைன் சேம், அது நமக்கு தெரியும், கரெக்ட்டா? சோ அப்ப இங்க 4 வோல்டேஜ்னா இதுல 4 அது நமக்கு தெரியும். அப்ப 4 வோல்டேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதுல 4 ohm ரெசிஸ்டன்ஸ் 4 வோல்டேஜ். இதுல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்? 1 ampere. 4 voltage 4 ohm, right? இதுல current எவ்வளவு flow ஆகும்? 1 ampere. so what is the conclusion? the current through this capacitor at t equal to 0 plus is going to be exactly 1 ampere. so I can say this value is 1 ampere. are you getting me? any doubts? VL of 0 plus நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. since all these branches are connected in parallel, if it is 4 voltage then here also 4, here also 4. இப்போதான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இந்த total equivalent 2 ohm தான். it doesn't matter, but both are connected in parallel னா அப்ப இதுல எவ்வளவு டிராப் ஆயிருக்கோ அதே தான் இந்த total circuitலயும் இருக்கும், right? so don't bother about these things. அப்ப இது 1 ampere அப்படினா from this I can say this is the point where we are keeping our capacitor. so what is the value of IC of 0 plus? that is also going to be 1 ampere.
So now we found the value of VL of 0 plus and we also find the value of ICL of 0 plus. So இந்த மாதிரி questions வரலாம் exactly t equal to 0 plus. So t equal to 0 plus மொத்தமா 4 questions வரும். ஒன்னு VL of 0 plus எப்படி கால்குலேட் பண்றது உங்களுக்கு தெரியும். அடுத்ததா IC of 0 plus எப்படி கால்குலேட் பண்றது தெரியும். இப்போ இவங்க ரெண்டு பேரை வச்சு வேற என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படினா see this is the relation. இப்போ இண்டக்டர்ல V is equal to L into di by dt நமக்கு தெரியும் இல்லையா. क्वेश्चनல என்ன கேட்டிருப்பாங்க அப்படினா find the value of DIL of 0 plus by dt அப்படினு கேட்பாங்க. அப்ப இது எப்படி எழுதலாம் DIL of 0 plus by dt அப்படினா that is equal to I can write like this at t equal to 0 plus voltage drop across the inductor divided by L. From this இந்த L அப்படியே இந்த பக்கம் பாஸ் பண்ணினா it will become like this. அப்ப t equal to 0 plus அப்படினு போட்டா இங்கேயும் v equivalent வரும். v of 0 plus வரும். அதே மாதிரி dVc of 0 plus by dt கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் I by c அதாவது 0 plus இப்படி தான் நீங்க கால்குலேட் பண்ணனும். Now இப்போ क्वेश्चन இதுதான் அப்படினா இத எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் VL of 0 plus எவ்வளவு 4 inductance value எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 4 Henry right. So 4 by 4. So what is the unit? That is 1. Current oda unit எவ்வளவு? What is the current unit? Ampere divided by time oda unit என்ன second. So that is 1 ampere per second. That is the value of DIL of 0 plus by dt. Clear? I hope you understand right. Similarly VC of 0 plus by dt அப்படினு கேட்டாங்கன்னா that is equal to இத எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க that is for capacitor க்கு கேட்பாங்க. அப்ப IL of 0 plus by C சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். IL of 0 plus எவ்வளவு 1 ampere that is 1 ampere divided by what is the capacitance that is 4. So 1 by 4 or I can say 0.25. What is the unit of voltage? Volts per what is the time period? Unit second. So that is volt per second. So அப்ப t equal to 0 plus க்கு நாலு क्वेश्चंस கேட்பாங்க. One is IL of 0 plus VC of 0 plus and then DIL of 0 plus by dt and then DVC of 0 plus by dt right. So இந்த மாதிரி என்ன क्वेश्चंस கேட்டாலும் வேற என்ன கேட்கலாம் சரி VL of 0 plus IC of 0 plus. So எந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் t equal to 0 minus before operating the switch IL of 0 minus VC of 0 minus எவ்வளவு அதை கால்குலேட் பண்ணிட்டு after operating the switch இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் take this circuit exactly t equal to 0 plus ல நமக்கு ரெண்டு பேர் தெரியும். ஒன்னு வோல்டேஜ் கெபாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் தெரியும். இன்னொரு வந்து இண்டக்டர் வழியா போற கரண்ட் தெரியும். சரி இங்க இண்டக்டர் இருக்கு இங்க கெபாசிட்டர் இருக்கு அவங்க ரெண்டு பேரையும் தெரியும். அது சோ அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா we can analyze how to analyze t equal to 0 plus ல எக்ஸாக்ட்டா சர்க்யூட் ஓட கண்டிஷன் என்ன ஒவ்வொரு எலிமெண்ட் வழியாவும் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சோ இத ஃபைண்ட் பண்ணி நீங்க அடுத்து என்ன பண்ணனும் VL of 0 plus கால்குலேட் பண்ணனும். அதாவது இண்டக்டர்ல இந்த மொமெண்ட்ல எவ்வளவு டிராப் இருக்கு இந்த மொமெண்ட்ல கெபாசிட்டர்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு ஃபைண்ட் பண்ணிட்டு சப்போஸ் தி क्वेश्चन இஸ் DIL of 0 plus by dt கேட்டா இத யூஸ் பண்ணிக்கோங்க. DVC of 0 plus by dt கேட்டா இத யூஸ் பண்ணிட்டு ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுல இன்னொரு क्वेश्चन என்ன வரும் அப்படினா ஸ்டெடி ஸ்டேட் லாஸ்டா பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு எல்லாமே கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. IL of infinity VC of infinity na very simple question. Take the original circuit again. Actually நம்ம t equal to 0 ல switch close பண்ணுவோம் right. Shall I write this is over. So இப்போ next thing என்ன வரும் அப்படினா the thing is actually here I think this is inductor and here what we have done இந்த இடத்துல ஒரு கெபாசிட்டர் இருந்தது கரெக்ட்டா. that is the original circuit. இப்போ நம்ம t equal to 0 plus ல இருந்து t equal to infinity க்கு ஷிஃப்ட் ஆக போறோம். லாஸ்ட் கேஸ் VC of infinity IL of infinity அப்படினா ஸ்டெடி ஸ்டேட். சோ லாங் டியூரேஷன்ல இண்டக்டர் என்ன ஆகும் நான் என்ன சொன்னேன் when the moment இண்டக்டர் ஒரு DC சப்ளை கூட சடனா கனெக்ட் பண்ணோம்னா அந்த மொமெண்ட்ல தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் லாங் டியூரேஷன்ல இருக்கும்போது என்ன ஆகும் இண்டக்டர் ஷார்ட் ஆயிடும் கெபாசிட்டர் ஓபன் ஆயிடும். சோ क्वेश्चनல t equal to infinity அப்படினு கேட்டாங்கன்னா லாங் டியூரேஷன்ல கெபாசிட்டர் ஒரு DC சப்ளை கூட கனெக்ஷன்ல இருக்கா அப்ப அது ஓபன் இண்டக்டர் வந்து ஒரு DC சப்ளை கூட கனெக்ஷன்ல இருக்கா அப்ப அது ஷார்ட் ஆயிடும். சோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன் ஹியர். So that is the actual circuit. In such a case, see there, இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவுல என்ன இருக்கு? There is a short circuit. இப்போ short circuit ஆயிருந்தது அப்படினா, now the question is, what is the voltage drop across the short circuit? That is 0, right? அப்ப என்ன வரும் அப்படினா, if you are passing any current from here, the total supply voltage is 10 voltage. Now the total resistance is 3 ohm, right? Now இங்க என்ன இருக்கும்? இங்க ஒரு 4 ohm resistance இருக்கு. Yes, that is correct. Since these two people are connected in parallel, current always choose what? Low resistance path. அப்ப இதுல current flow ஆகுது. You can remove this resistor from this circuit. Clear? அப்ப யார் வருவா? This is the actual circuit. இங்க ஒரு 4 ohm resistance இருக்கு. But what's wrong with this? இதுல current flow ஆகுது. Why sir? Capacitor open, inductor short, right? இப்ப இண்டக்டர்ல எவ்வளவு current flow ஆயிருக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல? இங்க டோட்டல் வோல்டேஜ் ஒரே ஒரு சீரிஸ் சர்க்யூட் இருக்கு. டோட்டல் வோல்டேஜ் இங்க 10 right. So அப்ப இதுல டோட்டல் கரண்ட் எவ்வளவு flow ஆகும்? டோட்டல் வோல்டேஜ்ல போய் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் only 3 ohm. So இந்த சர்க்யூட் அப்படியே இப்படி flow ஆகும். இப்ப கரண்ட்ல டோட்டல் எவ்வளவு கரண்ட் flow ஆயிருக்கு? 10 by 3 ampere under steady state. So the value of IL of infinity is going to be 10 by 3 ampere. What about the voltage drop across the capacitor? இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நீங்க வோல்டேஜ் மெஷர் பண்ணீங்கன்னா since there is a short circuit. நீங்க ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குது அப்படினா இங்க 0 வோல்டேஜ் இருக்குமா? அப்ப இங்கே 0. அப்ப இங்க 0 அப்படினா இங்கே 0 வோல்டேஜ் தான். ஏன் இதுல டிராப் வராது. இதுல கரண்ட் 0 அப்ப ரெசிஸ்டர்ல டிராப் வராது. இங்க 0 வோல்டேஜ் தான். இந்த பாயிண்ட்ல 0
இது 0 அப்ப இங்கேயும் 0 இது ஷார்ட் சர்க்யூட்னா இங்கேயும் 0 தான் அப்ப இங்கேயும் 0 தான் இந்த ரெண்டு பாயிண்ட் உள்ள வோல்டேஜ் எவ்வளவு 0 so what is the conclusion so I can say VC of infinity is 0 voltage IL of infinity is how much 10/3 ampere clear so அப்ப RLC நெட்வொர்க்ல பேசிக்கா மொத்தமா என்னென்ன क्वेश्चंस எப்படி கேட்பாங்க ஃபுல்லாவே பார்த்துட்டோம் I hope you all understand right so வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அப்படினா வீடியோக்கு கீழ என்னோட மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பேன் you can contact me directly or otherwise வேற ஏதாச்சும் டவுட்ஸ் நீங்க டைரக்ட்டா கமெண்ட் செக்ஷன்லயே கேட்கணும் நீங்க கேட்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா immediately I will give the reply